இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சீரடி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த ஓல்டு சீரடி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் வீடியோ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவங்க கிராமத்தை அப்படியே தத்ரூபமாக விநாயகர் படம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இவர் ஐயா பாபா பார்த்து கும்பிட்றாரு பாருங்கள். அம்மா வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க, தேங்காய் எல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க, மஞ்சள் குங்குமம் வியாபாரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வந்து இது என்ன இது சாய் இது எல்லாம் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே தத்ரூபமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே வாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், மரத்தில் ஒரு அம்மா கோழிக்கு வந்து இறை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். கோழி எல்லாம் தத்ரூபமாக அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சீரடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பாருங்கள். அவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்க. பாபா வாழ்ந்த இடம், அவர் ஃபஸ்ட்டு இங்கே இருந்த இடத்த அப்படியே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கூரை வீடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கூரை வீடு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடு அந்த அம்மா வந்து சாணி எடுக்கிறாங்க. சாணி எடுத்து எருவா மட்டை தட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க. இது வந்து பழைய டீ கேன் அவங்க யூஸ் பண்ணது அந்த கிராமத்தில். அவங்க வந்து மரம் வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க கீழே மரம், கோடாரியில் மரம் வெட்டிகிட்டு இருக்காங்க. வாங்க ஒன்றும் அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உபயோகித்த கட்டடம் பாருங்கள். பின்னாலெல்லாம் செடியெல்லாம் முளைச்சிருக்கு. ஆனால் அந்த கட்டடம் முன்னால் அப்படியே பராமரித்து வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் லட்சுமி அம்மா. பாபாவுக்கு அவங்க தான் வந்து அந்த அம்மா தான் சோறு ஊட்டி அவங்க பசியை போக்கினாங்க. இவங்க தான் கடைசியாக பாபா அவங்களுக்கு ஒன்று அந்த 9 காயின் அவங்களுக்கு என் கையில் இதான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். முடிஞ்சால் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுக்குறோம். அது வந்து சீரடியில் இருக்குது, புது சீரடியில் இருக்குது பாருங்கள். அந்த அம்மா வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க பாபாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு கிராமத்தை பார்க்குற மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். துளசி மாடம், அந்த வீடு பாருங்கள், குட்டி வீடு. குட்டி வீடு, குட்டி பாப்பா. பாருங்கள் முறுக்கு வடகம் மாதிரி போட்டிருக்கு. வடகம் போட்டிருக்கு. இதெல்லாம் பழைய கட்டடம் அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த அம்மா துணி துவைச்சிட்ருக்காங்க. இந்த அம்மா பாருங்க துணி துவைக்கிறாங்க. வீடு பாருங்க, சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சப்பாத்தி தேய்க்கிறாங்களாட்டக்குது. இவங்க வந்து பாருங்க, இவங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது. ஐயோ சூப்பர் சூப்பர், அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து பானை இவங்க பாருங்க. இந்த அம்மா வந்து பானை செய்கிறாங்க. இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள் அவங்க செஞ்சு வச்சுருக்க செய்கிறாங்க. இவங்க வீடு இது. ஒரு குழந்தை பாருங்கள், அவங்க அப்பாவை தேடி போகுது. அவங்க அப்பா பாருங்கள் விவசாயி. அவர் வந்து அவர் கூலி வேலை செய்கிறவர். மண்பாண்டை செய்கிறவங்க 2 பேருமே. மண் மிதிக்கிறார் பாருங்கள். அவர் காலில் மண் மிதிச்சிட்ருக்கிறாரு. அந்த அம்மா வந்து பானை செஞ்சு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குழந்த அவங்க அப்பாவை தேடிட்டு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பானையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மண்பாண்டை செய்கிறவங்க சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க வந்து எல்லாம். இது பாருங்கள், இது வந்து அடுப்பு. அந்த சட்டிலாம் வச்சு வேக வச்சு விற்பனைக்கு கொடுக்குறதுக்காக வேக வைக்கிறதுக்கு இந்த அடுப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே எடுத்துருக்காங்க, செஞ்சு வச்சுருக்காங்க. இது நான் ஆன் பண்ணல. இங்கே பாருங்கள், மரத்துக்கடியில் இந்த தாத்தா கடலை விற்கிறவர் வந்து படுத்திட்டு ரெஸ்ட் எடுத்து அவரால் முடியல படுத்துக்கிட்டார் பாருங்கள். வேர்க்கடலை விற்கிறவர் அவர் வசதியில் படுத்துக்கிட்டார் பாருங்கள். அப்படி தத்ரூபமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாபா வந்து இதில் தான் கோதுமை அரைச்சி எல்லாத்துக்கும் உப்புமா செஞ்சு அவரை பாருங்கள், அந்த மாவில் தான் அவர் வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்து எல்லா கிராம குழந்தைகளுக்கு பசியாக இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவரே கோதுமை அரைச்சது. இந்த கல்லெல்லாம் வந்து ஒரிஜினல் கல் வந்து சீரடியில் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இதில் வந்து பாருங்கள், மியூசியத்தில் இருக்குது. 2வது இதில் வச்சுருக்காங்க, துவாரகா மாயில் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். பாபா இப்படி தான் கோதுமை அரைச்சி எல்லாருக்குமே உணவு கொடுத்தாரு. இந்த அம்மா முறத்தில் கொண்டுட்டு வந்து ஏதோ போடுறாங்க. இவங்க இந்த அம்மா வந்து கோலம் போடுறாங்க. அழகாக வாசலில் கோலம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள்.
நல்லா இருக்குங்களா பாருங்கள், அப்படியே எல்லாம் பூந்தோட்டம் அருமையாக இருக்குது. எல்லாம் வாங்க கண்டிப்பாக வந்து எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அவ்வளோ தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, குத்து விளக்கு இருக்குது பாருங்கள், விளக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் பாபா பாதம் இருக்குது, பாபா பாதம் வச்சுருக்காங்க. 4 பக்கம் குத்து விளக்கு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க, முனிவர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஒரு முனிவர் வந்து மரத்துக்கடியில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. குருஸ்தானம், இது வந்து குருஸ்தான் இந்த இடத்த பேர். பாருங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது குருஸ்தானத்தில் தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒருத்தர். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பைரவர் வந்து அவர் வளர்த்த நாய். சாய் வந்து வளர்த்த நாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ வந்து சாய் வந்து வீடு வீட போய் பிச்சை கேக்குறாரு. பிச்சை கேக்குறாரு. பாருங்க அந்த அம்மா வந்து பாபாவுக்கு பிச்சை போடுறாங்க. பாபா வந்து ஒவ்வொரு வீடா பிச்சை எடுத்து தான் அந்த குழந்தைகளுக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கும் அவர் வந்து பசியை போக்கியிருக்காரு. அவர் அன்பாக பாசமாக வளர்த்த ஒரு நாய் பாருங்க. அவர் கடைசியாக சொல்லிட்டு போனதும் உயிர்களை வந்து வாயிலா ஜீவராசிகளை அவர் இறந்துருக்கார். இந்த பக்கம் என்ன இருக்குது பார்க்கலாம். இந்த பக்கம் மிஷின், அவர் வந்து தையல். இவங்க எல்லாமே பாபா காலத்தில் வாழ்ந்தவங்க, பாபா பக்தர்கள். அதனால் இவங்க வந்து தைச்சிட்ருக்குறாங்க, மிஷின் தைச்சிட்ருக்காங்க. அவங்க வீடு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், குழந்தை அழகாக ஆடிட்டுருக்குது. இது அவர் வாழ்ந்த இடத்த அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த துவாரகா மாயி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடம் இதுதான். அதை வந்து இப்படி தத்ரூபமாக அந்த கிராமத்தில் கொண்டு வந்திருக்காரு. அந்த பிச்சை எடுத்துகிட்டு வந்து அதை சமைச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு அவரே பரிமாறுறார், பாபாவே பரிமாறுறார். அந்த கிராம மக்களுக்கு அவங்களுடைய பசியை போக்குறது இவரே செஞ்சு இவரே எல்லாத்துக்கும் பாருங்கள் பரிமாறி எல்லாத்து பசியும் போக்கினவர் பாபா. பாருங்கள் வெங்காயம், வாழைப்பழம், இதுதான் வந்து அவருடைய துவாரகா மாயின்ற இடம். இந்த இடத்துல இருந்து தான் அவர் வந்து எல்லாத்துக்குமே அவர் அருள் புரிஞ்சது, அவர் பசி ஆக்குனது, அவர் வாழ்ந்த இடம் இந்த மாதிரி தான். இப்போ அங்கே சீரடியில் இருக்குது. பானையில் தான் சாப்பாடு செய்வாராமா, அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள் கிணறு, தண்ணி கொண்டுட்டு போகிறாங்க பாருங்கள். கிணத்துல தண்ணி சேர்ந்து அப்போல்லாம் பாருங்கள் டப்பா, தகர டப்பாவில் இந்த மாதிரி தண்ணி கொண்டு போவாங்க. ஒரு அம்மா பாருங்கள் தண்ணி எப்படி சேர்ந்துட்டுருக்காங்க. இவங்க குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. தத்துவமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோவா அருமையாக இருக்குது. நீங்களாம் வந்து இதெல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. நம்மளுக்கே பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாருங்க. இங்கே பாருங்கள், இவர் வந்து செருப்பு தைச்சிட்ருக்கிறாரு. இவர் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளி, செருப்பெல்லாம் தைச்சிட்ருக்காரு. இவங்கெல்லாம் சீரடியில் வாழ்ந்தவங்க. இது வந்து இது நம்ம உளியெல்லாம் சமுட்டி இதெல்லாம் அடிப்பாங்க இல்லைங்களா, அது அவர் பாருங்கள் அது பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஒய்ஃபு வெளியிலேருந்து குழந்தைய வந்து போக வேண்டாம் தொட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை பாருங்கள் எங்கே தொடுறதுக்கு வருதுன்னு. இதுதான் அந்த இது. இவங்க வந்து முஸ்லீம், அவங்க கடவுளை வந்து வேண்டிக்கிறார். இவங்க எல்லாமே பாபாவுக்கு, இவர் வந்து அவருக்கு ஒரு நெருக்கமானவங்க. இவங்க எல்லாமே அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க கும்பிட்றாங்க. எல்லாருமே பாபாவுக்கு சமம், எல்லாருக்கும் சமம். அடுத்தது என்ன பாருங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து துவாரகா மாயின்னு போட்டிருக்காங்க. இதில் அவர் வந்து கடைசியாக வந்து இருங்க, அது கடைசி இங்கெல்லாம் வந்து பாபா உட்காந்துருக்காரு, எல்லாம் பேசிகிட்ருக்காங்க, பிரசங்கம் பண்ணுறது எல்லாம் கவனிச்சிட்ருக்குறாங்க. சின்ன குழந்தைங்க, அம்மா. இவர் வந்து கலெக்டராக இருந்தவர். எங்களை பாபா பாருங்கள் உட்காந்து எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பார்த்தீங்களா, பொங்கல் பண்டிகை அந்த கிராமத்தில் கொண்டாடுறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் கரும்பு எல்லாம் வச்சு பொங்கல் வச்சு இவங்க பாருங்கள் எவ்வளோ கொண்டாட்டமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இவர் டோலை கடிச்சிட்ருக்காரு, அவங்க ஆடிட்டுருக்காங்க. அந்த வீதி வழியாக அவரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் நடந்து வராரு, முன்னால் டோலை கடிச்சிட்டு வராங்க. பாப்பா ஒன்று வருது. இவங்க எல்லாமே பாருங்கள் பஜனை பாட்டு பாடிட்டு பாருங்கள், பஜனை பாட்டு பாடிட்டு ஆனந்தமாக வந்துட்டுருக்குறாங்க. பாபாவும் வந்துட்டுருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சீரடி வந்திருக்கிறோம். சீரடியில் வந்து நாங்கள் இப்போ ஓல்டு சீரடி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க,
இவர் இந்த மாதிரி கூடை மரம் இதெல்லாம் செய்கிறவர், மரம்லாம் செய்கிறவர் பாருங்கள். எல்லாமே விவசாயம் இதுக்கு தொழில் செஞ்சு பாவம் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு கிராமம்தான் அந்த சீரடிங்கிறது. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பாருங்கள் முடி வெட்டுறாரு. அவருக்கு முடி வெட்டி விடுறாரு பார்த்தீங்களா. எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. கடை வச்சுருக்காரு. எல்லா டின்னு, எண்ணெய் டின்னு. அவரே ஆச்சரியப்படுறாரு, என்னென்னு தெரியல. கடை வச்சுருக்காரு. இவர் தான் வந்து அந்த இவருங்க வக்கீல், அந்த ஜட்ஜி ஒருத்தர் அவருடைய இதில் வந்தார் இல்லைங்களா, அவருடைய கதையில் அந்த ஜட்ஜி தான் இவர். நீதிமன்றம், அப்பத்து நீதிமன்றம் இது பாருங்கள். அந்த அம்மா ஏதோ வழக்கு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் அந்த அம்மா மேலே இவர் மேலே அந்த அம்மா மேலே ஏதோ இவர் வழக்கு சொல்கிறாரு. அந்த அம்மா அதை ஏதோ மறுக்க மாட்டாருக்கு. இந்த வாலி ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. தொழுநோய் வந்துச்சுன்னு ஒருத்தர் வந்து எல்லாருமே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம பாபா வந்து அவரை தொட்டு அதை குணப்படுத்துறது தான் இந்த காட்சி. மருந்து பாருங்கள், அது வேப்ப இலை தான் அவருடைய மருந்து. அந்த வேப்பலை அரைச்சி தடவி அதை வந்து குணப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாத்தையுமே அவர் வந்து குணப்படுத்துகிறாரு. குழந்தைங்க நோய் எல்லாமே. ஸ்கூல் பாருங்கள், குழந்தைங்க எல்லாம் அழகாக படிக்கிறாங்க. இவரும் வந்து பாபாவால் வந்து பாபாவுடைய பக்தர். இவருடைய பேர் வந்து ஸ்கூலு. தத்ரூபமாக எல்லாமே இருக்குது பாருங்கள். உபன்யாசம் பண்ணுறாங்க. இதை எடுத்துட்டேன் முன்னாடி பாருங்கள். அவங்க உபயோகித்த பானை, 2 பானை வெளியில் வச்சுருக்காங்க. இது வந்து முக்கியமான கட்டம் என்னென்னா, பாபா வந்து தன்னுடைய உயிர் வந்து போகிறப்போ அந்த லக்ஷ்மி பாய் அவங்க பாபா பார்த்துக்கிட்டாங்க குழந்த மாதிரி. அவங்கக்கிட்ட தன்னுடைய அந்த 9 நாணயம் தான் எங்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்குங்கன்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த காட்சி. அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சோகமான ஒரு இதுதாங்க, முடிவு, பாபானுடைய முடிவு. எல்லாம் பாருங்கள் கூட இருக்காங்க. லட்சுமி அம்மா அந்த காயினை கையில் வாங்குகிறாங்க. ஜெய் சாய்ராம். அவர் வந்து அந்த ஊஞ்சலில் தான் உட்காருவார், படுப்பார். அந்த ஊஞ்சல் அப்படியே மேலே எடுத்து கட்டி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவர் விரும்பினது துளசி மாடை தான் கடைசி வரைக்கும் அவர் வச்சுட்டு போனார். அந்த துளசி மாடை இன்னும் இருக்குது, அந்த செடி மாற்றிட்டாங்க. அந்த அம்மா துளசி செடி கும்பிட்ற பாபா. சந்தை, இவர் பூ வச்சு பூ வியாபாரம் பண்ணுறாரு. இவங்களும் பூ மாலை வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க பாருங்கள் காய்கறி, பழங்க, மாம்பழம்லாம் பாருங்கள் எப்படி தராசு பிடிச்சி எப்படி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பாருங்கள், அந்த பெரியவர் வந்து வாங்குறார். வளையல்காரமாக இவங்களுக்கு வளையல் போட்டு விட்றாங்க. பாருங்கள் தம்பி, வளையல் கடை இது பாருங்கள். வளையல் கடை, வளையல் போடுறாங்க. பானை செய்கிறாங்க பாருங்கள் 2 பேரும். இவரும் இந்த அம்மாவும் பானை செய்கிறாங்க. பார்த்தீங்களா, உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இது கையெல்லாம் இதாகிடுச்சு, பழைய இதாக இருக்குது. இது பாருங்க, இந்த குதிரை வண்டியில் தான் அப்போ வந்து அவங்க வந்து சவாரி பண்ணினது எல்லாமே. குதிரை வண்டி பாருங்கள். அவரெல்லாம் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே இந்த அம்மா அவருடைய ஒய்ஃபு குதிரை வண்டியில் போகிறாங்க பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்களா, இவங்க அம்மா வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து வழி அனுப்புகிறாங்க சோகத்தோடு. அந்த காட்சி